கிராமத்து முறையில மணக்க மணக்க மீன் குழம்பு. ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில எண்ணெய், பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகு, உங்ககிட்ட பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கங்க. 2 வெங்காயத்த நல்லா பொடியா அரிஞ்சு போட்டு, ஒரு 4 கறிவேப்பில அப்படியே நீங்க பறிச்சுட்டு வந்து போட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். வீட்ல மேக்ஸிமம் கறிவேப்பில செடி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கும்போதே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கங்க. அப்பதான் நல்லா வதங்கும் அண்ட் டேஸ்ட்டும் குடுக்கும். இப்ப நான் புளி கரைச்சல் கொஞ்சமா எடுத்திருக்கேன். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதில கரைச்சிக்கிறேன். இப்ப இதில மிளகாத்தூள் மீன் குழம்பு மிளகாத்தூள் நான் தனியா வச்சிருக்கேன். அத ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மாரி வதக்கனதுக்கு அப்புறம், அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணிய ஊத்தி பார்த்தா நல்லா கெட்டியா இருக்கும் இந்த லெவலுக்கு. ஸோ இதுக்கு அப்புறமேட்டா நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் மீன மஞ்சத்தூள், உப்பு போட்டு அலசி நம்ம தனியா வச்சிருக்கிறத இதில உள்ள இறக்கி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இதெல்லாம் அரைச்சு கையால தான் மேக்ஸிமம் அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.